தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) கீழ் அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தவும் உள்ளார்கள். மேலும் தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் வருகிற 19ஆம் தேதியன்று தாக்கல் செய்ய உள்ளார்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் வருகிற 21ஆம் தேதி 23-24ஆம் ஆண்டிற்கான முன்பண செலவு மானிய கோரிக்கையினையும் தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் தேதி காலை 10 மணி. இல்லை, அது பிஎஸ்சி நம்ம பிஎஸ்சி கமிட்டி தானே கூடி முடிவு பண்ணோம். அது யார் வேலை சொல்லுங்க? நீங்கள் அரசு வேலை. அரசு அந்த பணியை கரெக்டாக செய்திடும். சர்ச்சை நம்மளால் ஒன்றும் இல்லைல்ல. சட்டப்பேரவை தலைவர்னாலே அரசாலேயோ எந்த சர்ச்சையும் வரல. நல்லா இருக்கும் இந்த வருஷம். எதிர்கட்சி தலைவர் அந்த துணை தலைவர் அந்த பஞ்சாயத்து என்ன நீங்களே சொல்லிட்டே நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீதிமன்றம் சட்டப்பேரவையோ சட்டப்பேரவை தலைவரையோ கட்டுப்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீதிமன்றத்தில் போய் அவங்க கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அது வேறு சமாச்சாரம். ஆனால் சட்டப்பேரவைக்குள்ளே ஒரு உறுப்பினரை எங்கே அமர வைக்கணுங்கிறது முழு உரிமையும் சட்டப்பேரவை தலைவருக்குத்தான் உண்டுன்னு சொல்லி நானும் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் இருந்த மாண்புமிகு சபாநாயகர் தனபால் அவர்களும் அதை சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு பல முறை நம்ம அதை சொல்லியாச்சு. திரும்பவும் அதை நினைவுபடுத்த வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஷெட்யூலா? தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 176(1) கீழ் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு கூட இருக்கின்ற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துகின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் 2023-24ஆம் ஆண்டுக்கான நம்முடைய கூடுதல் செலவுக்கான நிதியினையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சொன்ன 3 வருது. பிறகு படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் என்ன தேவையோ சொல்லிவிடும். தம்பி, நேரலையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு மறைந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பண்ணி நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க, வழக்கு தொடுத்தாங்க. அது எல்லாருக்கும் நினைவு இருக்கா தம்பி? மறந்து போச்சா? நினைவு இருக்குல்ல? அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது யார்? ஆளுங்கட்சியாக இருந்தால் யார் சொல்ல முடியுங்களா? ஒருத்தரும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அதுக்கு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலையாக என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியாதுன்னே எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் தான் அதிமுக சார்பாட்டம் மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு முழுமையாட்டு நேரலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய முழு கொள்கை திட்டம். அதை நோக்கி தான் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக உங்களுக்கே தெரியும், கேள்வி பதில்கள் முழுமையாக காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், முக்கிய அரசு தீர்மானங்கள் எல்லாம் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்மளை மாதிரி யாருமே நடத்தலை, யாருமே நேரலையாட்டு நடத்துறதில்ல. கேரளா எடுத்துக்கிடுங்க, ஒரிசா எடுத்துக்கிடுங்க, நம்ம தான் முழுமையாக நடத்துகிறோம். அதே போல் மீதி இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையுடைய டிபேட்டுகளுமே முழுமையாக நடத்தணுங்கிறது அரசனுடைய எண்ணம். அதற்கான பணிகளை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதான் நாங்கள் செய்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நாங்கள் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த அரசு நேரலையில் காட்டவே மாட்டேன்னு பதில் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லலை. நாங்கள் செய்வோம், செய்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உண்மைக்கு புறப்பாட்டு எதையும் மறைக்கவும் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் தொடர்ந்து நடக்கும். என்னங்க இன்னும் வருஷம் இருக்குல்லாங்க, எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நடக்கும். இப்போ நீங்கள் வந்து 1921 இன்று வரைக்கும் உள்ள சட்டமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் ஆன்லைனில் பார்க்கறதுக்கு வசதியாட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வரோம். எல்லாமே ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே அப்லோடு பண்ணி முறையாட்டு மாண்புமிகு முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சிலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதவிலக்கு கொள்கை பற்றி அப்படின்னு ஒரு தட்டுனா அது மதவிலக்கு சம்மந்தமாக பேசுகிறது அவ்வளோத்தையும் நீங்கள் இதில் பார்த்துடலாம், ஆன்லைன்லேயே பார்த்துடலாம். இது எல்லாமே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை என்ன செய்கிறோம், சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பண்ணுறோம். ஏற்கனவே நடந்து முடிந்தவர்களையும் எளிதாக எல்லோருக்கும் காட்ட வேண்டும், டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை வேண்டுங்கிறதுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒளிமறைவும் அரசிடமும் இல்லை, சட்டமன்றத்திலும் இல்லை. நன்றி. அதான் உங்களுக்கு தெரியுமா, ஆளுநர் உரை நிகழ்ந்த உடனே அடுத்த நிமிஷம் இங்கே உடனே வந்து கூப்பிட்டு இதே அவையில் இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.